Hello friends, welcome back to my channel. Sorry friends, இன்னைக்கு மார்னிங் வந்து என்னால் வீடியோ அப்டேட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ராடே ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே நம்ம சேனலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ட்ரேடிங்கை பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் பார்த்துருவோம். இன்றைக்கி பார்த்தது செலெக்ஷன் பண்ணியிருந்தது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எஸ்பிஐ லைஃப், ஆஸ்ட்ரால், பந்தன் பேங்க், சோலாஃபின், டிக்ஸான், HDFC AMC, HFCL, ICICI GI, IDFC First Bank, IREDA, Jubilant Food, MFSL, NMDC, PI Industries. இதில் நம்மளுக்கு எதெல்லாம் பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சோலா ஃபைனான்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி இதில் வந்து ஜஸ்ட் 3.81%, 3.81 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. HFCL பார்த்துட்டோம்னா நம்மளுடைய டார்கெட் படி 1:2 அச்சீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்மால் ஸ்டாப் லாஸாக 12 பைசா ஸ்டாப் லாஸ் தான் பார்த்துட்டோம்னா ப்ராஃபிட் ₹1.03 கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் 8 டைம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு 8 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. MFSL பார்த்துட்டோம் அப்படின்னா ₹8.64 ஸ்டாப் லாஸ், ₹32 நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்குது. PI இண்டஸ்ட்ரீஸில் நம்மளுக்கு எதுவும் என்ட்ரியாக நமக்கு கிடைக்கல. ஸோ SBI லைஃப்பில் பார்த்துட்டோம்னா கடைசி நேரத்தில் நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிது. அதில் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஜஸ்ட்டு 4.75 பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஆக்சுவலி வந்து என்னென்னா நம்மளுடைய கேபிட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் ₹10,000 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஷூராக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் நம்மளுக்கு எண்ட் ஆஃப் தி டேல நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஒன்லி வந்து நம்மளுடைய என்ட்ரி பேட்டர்ன்ஸ் கிடைச்சால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அது வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு NMDC பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஆனால் நாம் இன்றைக்கி இதில் ட்ரேடே எடுக்கலை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சரியான என்ட்ரி பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இதில் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இப்படி வந்து டைப்பில் வந்து பக்காவாக மூவ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ₹68, ₹26 லோ வந்து ₹70, ₹2, ஏறி இருக்குது. இதில் நம்மளுக்கு எங்கேயுமே வந்துட்டு என்ட்ரி கிடைக்காதனால நம்ம இதில் என்ட்ரி எடுக்கலை. என்ட்ரி கிடைச்சதில் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கிறோம். ஸோ சூப்பரான ஒரு ப்ராஃபிட் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி நாளைக்கு என்ன இன்ட்ராடேக்கு ஸ்டாக்கு செலெக்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். UltraTech Cements, Tata Motors, Shriram Finance, Thal Bharat, Hind Copper, ICC Prudential, IIFL, Indus Tower, Jindal Steel, Kainos, Laurus Labs, Emphasis, Persistence, Prestige. ஸோ இதுலேயுமே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பக்காவாக என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சாலும் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுப்போம். அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் வந்து தயவு செஞ்சு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு குறைவான முதலீட்டில் ஒரு ட்ரேட் பண்ணி ஒரு ₹500, ₹1000 ஈஸியாக ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த ₹500, ₹1000 மேலே 10 டைம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு லாஸ் ஆகிறதுக்கு நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்ஸில் பயங்கரமான ஒரு சான்ஸ் இருக்குது. நான் என்னுடைய அனுபவத்தினால நான் சொல்கிறேன், யாரும் ஆப்ஷன்ஸ் பக்கம் தயவு செஞ்சு போக வேண்டாம். ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். சேஃபஸ்ட்டான ஒரு ட்ரேடு. ஸோ ஸ்லோவாக நம்மளுக்கு வந்துட்டு டார்கெட் ஹிட் ஆகும். ஸோ ரிலியபிளாக ட்ரேட் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணலாம். பக்காவாக நம்மளுக்கு வந்து எப்படி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணணும், எங்கே எப்படி என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற அந்த டாக்டிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். அந்த டாக்டிக்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு உங்களுக்கு கூடிய விரைவில் நான் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். அதில் நான் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைஸ், இதுதான் வந்து நாளைக்கு நாம் செலெக்ஷன் பண்ணிக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸு. ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம வந்துட்டு ஒரு 3 ஸ்டாக்ஸ் செலெக்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 3 ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். அது எல்லாமே ஹியூஜ் கேப் டவுன் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈவன் என்ட்ரி கிடச்சிருந்தாலும் நம்மளுக்கு சரியான மூவ்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி 200 பாயிண்ட் டவுன் ஆகி தான் வந்து மார்க்கெட்டே ஓப்பன் ஆச்சு வெள்ளிக்கிழமை.
ஸோ அதனால் நம்மளுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா சரியான ஒரு என்ட்ரி பாயிண்ட்ஸே நம்மளுக்கு வந்து கிடைக்கல. அதனால நம்ம வந்து தேவையில்லாமல் அதில் என்ட்ரி எடுத்து நம்ம வந்து பாருங்கள், இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு கேப் இங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரம் கேப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. 24,887 24,400 ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுன் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரியான நாட்களில் வந்துட்டு நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது ஒரு சூப்பர் ட்ரேட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஷேர் மார்க்கெட் வந்துட்டு ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிலேபிளாக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. இதை வந்து ஒரு டெக்னிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பீஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணோன்னா நம்ம இருக்கிற இடத்துலையே சூப்பரான ப்ராஃபிட்டை நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஒரு ப்ராஃபிட்டை எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த மாதிரியான இதெல்லாமே இன்புட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் நான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்லோலி அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ until then, bye from the Boss Trading Club. Thank you friends.